அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் மார்க்க மற்றும் சமூக பணிகளை ஏராளமாக செய்து வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய எண்ணற்ற பல காரியங்களை செய்வதற்கான பொருளாதாரத்திற்காக வெளிநாட்டு அரசிடமிருந்தோ நிறுவனங்களிடமிருந்தோ எந்த விதமான உதவிகளையும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை என்பதை ஒரு கொள்கையாகவே கடைபிடித்து நடைபோட்டு கொண்டு வருகிறோம். உங்களுடைய பொருளாதார உதவிகள் வழியாகத்தான் நாம் எண்ணற்ற பல காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். உதாரணமாக, நாம் நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், எளிய மார்க்கம் என்ற பெயரில் நடத்தப்படுகிற மார்க்க சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி வழியாக விளக்க உரை போதனைகள், விரல் நுனியில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இணையதள ஏற்பாடுகள், அன்றாட சந்தேகங்களுக்கு தெளிவு பெற தொலைபேசி வழி அழைப்புகள், ரமலானின் சகர் நேர விழிப்பை கூட பயனுள்ளதாக ஆக்கும் வகையில் தொடர் உரைகளின் ஒளிபரப்புகள், காலத்தின் தேவைக்கு ஏற்ப வழிகாட்டுகின்ற துண்டு பிரசுரங்கள், ஓரிரை கொள்கையை விளக்கும் மாதாந்திர வெளியிடப்படும் ஏகத்துவம் மாத இதழ், மார்க்கத்தை முழுமையாக கற்றிட ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனியே 3 மாதம், 1 வருடம், 3 வருடம், 4 வருடம் என பல்வேறு வகை பாடத்திட்டங்களை கொண்ட மார்க்க கல்வி கூடங்கள், கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் மாணவ மாணவியருக்கான கோடை கால மார்க்க பயிற்சி வகுப்புகள், மார்க்க சொற்பொழிவாளர்களை உருவாக்குவதற்காக 6 மாதம் அல்லது 1 வருட இடைவெளியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் பேச்சாளர் பயிற்சி வகுப்புகள், திருமறை குர்ஆனை பிழையின்றி ஓதவும் உள்ளத்தில் ஏற்றவும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் திருக்குர்ஆன் பயிற்சி வகுப்புகள், அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் அவர்களுக்காக நடத்தப்படும் வழிகாட்டும் நிகழ்ச்சிகள், முஸ்லிம் அல்லாத மக்களின் சந்தேகங்களை தீர்க்க இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற பெயரில் நிகழ்ச்சிகளை நடத்துவது, அவர்களுக்கு தேவையான திருக்குர்ஆன் தமிழாக்கம், புத்தகம், CD அனைத்தையும் இலவசமாக வழங்குவது, இஸ்லாத்தை தழுவியவர்கள் மார்க்கத்தை சரியாக அறிந்து கொள்ள தாவா சென்டர்களை நடத்துவது, மத மாற்றத்தை சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்திக் கொள்ள தேவையான அனைத்து உதவிகளையும் இலவசமாக செய்து கொடுப்பது, அடக்குமுறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, உயிர்காக்கும் உன்னத பணியான இரத்த தானத்தை சோர்வில்லாமல் செய்து கொண்டிருப்பது, 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அளவில் முதலிடத்தில் இரத்த தானத்திலே பயணித்துக் கொண்டிருப்பது, ஆம்புலன்ஸ் சேவையை செய்து வருவது, சுனாமி, தானே புயல், வர்தா புயல், சென்னை பெருவெள்ளம் என இயற்கை பேரிடர் நிகழ்கின்ற ஒவ்வொரு கட்டத்திலேயும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களோடு மீட்பு பணி, சீரமைப்பு பணி என பல்வேறு வகைகளில் களப்பணியாற்றுவது, இப்படி நாம் செய்து வருகிற இந்த நல்லறங்கள் அனைத்தும் அல்லாஹ்வால் நமக்கு வழிகாட்டி தரப்பட்டவை. பொதுவாகவே தர்மங்கள் என்பது நம்முடைய வாழ்வை சீரழிப்பவை அல்ல, அது மேம்படுத்தக்கூடியவை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, யுர்பி சதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். அந்த தர்மங்கள் வழியாக உங்கள் செல்வமும் வளரும், நாளை மறுமையில் அதற்கான நன்மைகளும் வளரும், இந்த உலகத்திலே ஏராளமான நல்லறங்களும் வளரும். எனவே உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.